தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மூத்த பெண் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். திமுக மூத்த பெண் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். நேற்றைய தினம் திமுக மூத்த பெண் தலைவர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். திமுக கலை இலக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் இவர் கடந்த மேயர் தேர்தலில் கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிட்டார். தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் செந்தில் பாலாஜி ஆதிக்கம் அதிகம் இருந்ததால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. மேலும் எம்எல்ஏ, எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டார். அதுவும் நடக்கவில்லை. இவருடைய கணவர் ஜெயக்குமார் முன்னாள் திமுக அமைச்சர் ஆமா வேலுவுடைய நிழல் ஆவார். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் ஆவார். மேலும் கோயில் அறங்காவலர் குழு தலைவராகவும் இருந்துள்ளார். ஆமா வேலுவின் பினாமி ஜெயக்குமார் என்று கூறப்படுகிறது. இவருடைய மனைவிதான் மீனா ஜெயக்குமார். இவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆதவ் அர்ஜுனா மாமியார் லீமா ரோஸ் அவருடைய நெருங்கிய தோழி. லீமா ரோஸை இவர் போய் சந்தித்தார். அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கின. திமுக தலைமையின் அதிருப்திக்கு உள்ளானார். திமுகவிலிருந்து உடனடியாக விலகினார். தான் லீமா ரோஸின் நெருங்கிய தோழி என்று கூறினார். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை சந்தித்து தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டார். மக்கள் நலனுக்காக ஜோசப் விஜய் அர்ப்பணிக்கிறார், அவருடைய வழியில் தான் பயணிப்பேன் என்று கூறியுள்ளார். மீனா ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஆமா வேலுவின் பினாமியான ஜெயக்குமாருடைய மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியில் இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தவர் தான் ஆமா வேலு. ஆமா வேலுடைய பினாமியாக இருப்பவர் தான் இந்த ஜெயக்குமார். இவருடைய மனைவிதான் மீனா தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்.